கான்ட்ரவர்சியும் போயிட்டு இருக்கு. சச்சில்சிக்க யூடியூபர்னு நம்மளை வாட்டிட்டு இருக்காங்க, ரோஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. பட் நான் நெஞ்சிலே பூக்கிறது 129. Hey guys, this is LT Mr. So இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம் அப்படிட்டீங்க. என் கிளாஸ் பசங்களோட திருமுத்திமலை ரைட் போயிருப்பேன். அதோட பார்ட் வீடியோ தான் அது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்த்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி ஆல் ஆப்ஷன் போட்டு விட்டுருங்க. அப்ப நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோல நம்ம V3 ஓட்டியிருப்போம். என்னென்ன பைக் வந்திருக்கு அப்படிட்டீங்க, ஜூபிட்டர், அப்புறம் R15 V3, அப்புறம் பல்சர் 150. R15 V3 யாருன்னா நம்மளோட டாப் 10 பைக்குன்னு யூடியூபர். அவருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தாங்க. அவரோட சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு அவரோட சேனல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அவரு நம்மள மாதிரி மோட்டோலாக் டிராவல்ல போட்டுட்டு இருக்காருங்க. அதே மாதிரி நம்ம பைக் என்னாச்சு அப்படின்னா நம்ம பைக்ல ஒரு 25,000 ரூபாய் வேலை இருக்கு. இந்த மந்த் நம்ம செமஸ்டர் ஃபீஸ் கட்டிட்டு நெக்ஸ்ட் மந்த்ல பார்த்தா நம்ம பைக்கை ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சு எல்லாமே ஷார்ட்ஸ்ல அப்டேட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரைட் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது கொஞ்சம் பைக் இல்லாம இருக்கிறது கொஞ்சம் லைட்டா வலிக்குது. ஆக்சுவலாக நம்ம பைக் இருக்கு, நம்ம பைக்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு. செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுனால தாங்க நான் கொஞ்சம் பைக் ரெடி பண்ணாம இருக்கேன். எல்லாமே சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு நம்ம பைக்கை கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பைக் பிடிக்கணும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். பைக்கை பத்தி அப்டேட் அண்ட் டிராவலை பத்தி அப்டேட்லாம் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் வரும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பைக்கை பத்தி அப்டேட் நமக்கு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் கொஞ்சம் டிலே ஆகும், பட் ப்ராப்பரான மெசேஜ் வர ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்க. அதே மாதிரி பசங்களோட போயிருப்ப சின்ன இடத்துல கொஞ்சம் லைட்டா கெட்ட வார்த்தைகள் வந்துருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. மீதில் அப்படியே மோட்டோ விளாக் கண்டினியூ பண்றாங்க. LT5 பொள்ளாச்சிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க? 32 to 33 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. அண்ட் மணி பார்த்தீங்கன்னா 10:50 ஆச்சுங்க. ஆட்டோக்காரனை கொஞ்சம் கோளாராக தான் ஓடிட்டு இருக்கிறாரு. அண்ட் ஸ்டார்டிங்காக சொன்ன மாதிரி இந்த ரைடில் ஒரு R15 V3, ஒரு ஜூபிட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பல்சர் 150 வருதுங்க. அதே மாதிரி ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 62 70 க்ரூஸ் பண்ண போகிறோம். LT5 இந்த வழியில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களாங்க, நம்ம R15 டியூக் 390 அடிச்சு பறக்க விட்டுருப்போம் ரோட்டில். சார் அந்த லைஃப்லாம் நல்லா மெமரிஸ்க்கு வருது. போட்டுங்க இன்னும் ஒரு 2 மாதம், அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் இந்த ரோட்டை பூந்து விளாடலாம். பழைய தோசத்தில் முறுக்கிட்டு வந்துட்டேன். அதனால் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக போவோங்க. இது என்னன்னா நம்ம இந்த ஏதோ ஒரு பைக் ஓட்டுறோம்ல, அந்த பைக்கை கீர் இழுத்து ஓட்டும் போது ஒரு சுகம் இருக்கும் பாருங்க. அப்பா அப்படி இருக்கும். அண்ட் நிறைய விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது வந்துட்டு தனியாக ஒரு vlog மேக் பண்ணுறாங்க. ஏன்னா பட்ஜெட் ஃபினான்ஷியலாக ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் LT நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு. மாதம் ஒரு வாட்டி 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் ரெண்டில் அமௌண்ட்டு போயிட்டுருக்கு. 22,000 ரூபாய் 21,000 ரூபாய்ட்ட மாதம் லோன் காசு போயிட்டுருக்கனால என்னால் பெருசாக ரைடை ஃபோக்கஸ் பண்ண முடியலங்க. கொஞ்சம் இருக்குது, சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. நான் சொல்கிறேன், அது வந்துட்டு ஒரு தனியாக vlog மேக் பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பட் பார்த்துக்கலாம், விடுங்க. நிறைய கான்ட்ரவர்சியும் போயிட்டு இருக்கு. சச்சில்சிக்க யூடியூபர்னு நம்மளை வாட்டிட்டு இருக்காங்க, ரோஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. பட் நான் இப்போ வரைக்கும் ரிப்ளை பண்ணல, விடுங்க. அதனால இப்போதைக்கு என்ன நடந்தாலும் நம்ம ஜாலி பண்ணுறோம். ரைடை மட்டும் கிவ் அப் மட்டும் விட்டுறவே கூடாதுங்க. என்னன்னாலும் இந்த யூடியூபும் சரி நம்மளோட பேஷனை கிவ் அப் பண்ணிடவே கூடாது. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். LTF அந்த மனசு இருக்குது, திறமை இருக்குது. கீழே இருந்தால் பூஸ்டப் பண்ண நம்ம பசங்க இருக்கீங்க, பார்த்துக்கலாங்க. இவனை நம்ம அந்த குரூப் ரைடை பொறுத்தளவு மேஜராக இருக்க ப்ராப்ளம் என்னன்னாங்க, அதாவது ஒரு 3 கிலோமீட்டர்லையோ 10 கிலோமீட்டர்லையோ தொலைஞ்சு போனால் தெரியாது. முக்கு திரும்புற இடத்துல தொலைஞ்சிரும். ஸ்பீடு இல்லை, பட் எவ்வளோ ஸ்பீடு போனால் ஸ்பீடு ஹேண்டிலிங் பண்ணிடுவேன். அதனால பிரச்சனை இல்லை. பட் ஈவன் தான் நடக்கிறதா நடந்துருவோங்க. இவனுக்கு வேறு அழுத்த மாட்டேங்கிறானுங்க. என்ன பண்ணல LTF 2 கீரை டவுன் பண்ணி இழுத்தலாமா யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணலாம், அவனுக்கு பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்கங்க. அதே மாதிரி இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னா 25 to 26 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். மேப்லாம் போகலாம், நான் புத்து மதிப்பாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வழியில் நம்ம போயிருக்கோம். ரைடோட பட்ஜெட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெர் ஹெட் 450 போட்டிருக்கோம். தெரில, அங்கே போயிட்டு தான் எதாவது பிளான் பண்ணுவோம். நம்ம திருமூர்த்தி மலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே பறக்கலாம். அதே மாதிரி இந்த ரோடு கொஞ்சம் டேமேஜாக தாங்க இருக்கும். அதனால பட் பரவாயில்ல. எதனால நீ எவ்வளோ அழுதிட்டு போயிட்டு இருக்கிறேன்னா, முன்னாடி போய்ட்டு நம்ம கேமரா ஃபுட்டேஜஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதனால தான் பசங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம திரும்ப இடத்துல நல்லா LTF போயிட்டு இருப்போம், ஜாலியாக போவாங்க. வா, இந்த மாதிரி பைக் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ரொம்ப மனசில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, அவ்வளோ மனவலிகள், மனதளவிலும் உடலளவிலும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். எல்லாமே சொல்கிறேங்க. ஓகே, அண்ணன் ரேரா, பட் இண்டிகேட்டர் போகிற பழக்கமே கிடையாது அண்ணனுக்கு. ஸோ நம்ம வந்து LTF ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் நிழல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. வா, இப்படியே தாங்க திருமூர்த்தி மலைக்கு போகணும்.
அந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க. ஸோ மேலே போர்டை பார்த்து கரெக்டாக சொல்லிடலாம். அண்ட் திருமூர்த்தி மலைக்கு இன்னொரு எக்ஸாக்டாக 51 கிலோமீட்டர் இருக்குங்க. 51 கிலோமீட்டர் ஒரே ரோடானா கொஞ்சம் முன்னாடி போயிட்டு மட்டும் மேப் போடணும். பண்ணலாம் எல்டிஎஃப். அங்கே திருமூர்த்தி மலை போயிட்டு குளிக்கிறோம், ஜாலி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மாதிரி என்னால் கம்பேக் கொடுக்க முடியுமான்னு தெரியல, பட் உள்ள கஷ்டமாக இருக்க, வெளியே சிரிச்சிட்டு இருக்கேன். ஜாலி பண்ணலாங்க. என்ன பண்ணுறதுன்னா உண்மையாக நான் வந்துட்டு என்ன விஷயங்கள் சொல்கிற ஆசைப்பட்றேன்னு வைங்களேன். கிட்டத்தட்ட நம்ம ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 18 டிஸ்ட்ரிக்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். 18 டிஸ்ட்ரிக்ட் நம்ம பைக்கில் தான் கவர் பண்ணியிருக்கோம். தனியாக தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த தனியாக ட்ராவல் பண்ணும்போது கூட நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கேன். ஆனால் அந்த குரூப் ரைட் அப்படி இல்லைங்க. நிறைய யூடியூபர்ஸோடய சரி நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது, பணத்துக்காக பழகுறது, அந்த மாதிரி இருக்கிற டைம்லாம் ரொம்ப மனசு விட்டுட்டேன் என்னடா அது அப்படின்னு. அதனால தான் உண்மையை சொல்ல போனால் நானே குரூப் ரைட் பெருசாலாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்மக்கிட்டே ஃபேன் பேஸ் இருக்குது, நம்மக்கிட்டே பார்த்தீங்கன்னா பவர் இருக்குங்க. அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணிருக்கேன். விடுங்க எல்டிஎஃப். இந்த யாரெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணாங்களோ ஒரு மாதிரி மாசாக இருக்கணும். டைம் ஆச்சுனா மணி 10:55 ஆச்சுங்க. அப்படியே மேப் பண்ண நிப்பாட்டியாச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே விளாக் பண்ணுறதுனால லைட்டாக தொண்டை கிடைச்சு. ஆமாம் அது இருக்க ஒன்று ஓப்பே 54, ஒன்று பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலுங்க. கூகுள் பிக்சல் போயிடுச்சு நம்ம கடையோட விளாகு. அதுக்கப்புறம் அது சொல்லாமல் வேண்டாமான்னு தெரியல. ஸோ நான் வந்துட்டு ஒரு சிலருக்குலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துருக்கேன். அமௌண்ட் மீன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு வேறு தெரியல. நான் வந்துட்டு ஒரு சிலருக்குலாம் உதவிகள் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டு காசு கொடுத்த ஒரு சில ஆப்ரேஷனுக்குலாம் மணி கொடுத்துருக்கேன். பட் எந்த இடத்துல சொல்லி காட்டினதே கிடையாது. ஏன்னா நம்மளை அந்தளவு டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது சொல்லாமல் வேண்டாமல் உங்ககிட்ட கமெண்ட் போட்டு விட்ருங்க. நம்ம கூகுள் பிக்சலில் தாங்க எல்லாமே இருக்குது. நம்மளோட கடையில் வேலை செய்கிற ஒரு அண்ணாக்கு 2-3 குழந்தைகளுக்குலாம் ஸ்கூல் ஃபீஸ் அந்த மாதிரி நிறைய நான் கட்டியிருக்கேன். பட் எந்த இடத்துல நான் எப்போயுமே சொன்னது கூட கிடையாது. ஏன்னா மனசில் அந்தளவு வலிக்குது எல்டிஎஃப். ஏன்னா நம்மளை அந்தளவு போட்டு டார்கெட் பண்ணுன்னு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் எந்த இடத்துல மட்டும் ஹோப்பை விட்டுறக்கூடாதுங்க. பார்த்துக்கலாம், விடுங்க. அதே 32 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கூகுள் மேப் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும் காட்டுதுன்னா 11:42 போய் ரீச் ஆகும்னு காட்டுதுங்க. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லியிருக்கேங்களா, வேறு எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட இந்த சேனல் பார்த்தீங்கன்னா நம்மளோட 2வது சேனல் லைஃப் த்ரோட்லஸ். நம்மளோட லைஃப் த்ரோட்லஸ் 4வது சேனல். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணோம், அது ஃப்ளாப்பு. 2வது டெக் சேனல், அதுவும் ஃப்ளாப்பு. 3வது டாப் அண்ட் பைக்கர்னு ஓப்பன் பண்ணோம். கிட்டத்தட்ட அந்த சேனலுக்கு 4 லட்சம் சப்ஸ்கிரைபர். அந்த சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் லைஃப் த்ரோட்லஸ் உங்கள் அன்புனால இந்த சேனலுக்கு ஒரு 64,000 தாண்டி போயிட்டுருக்கு. அதே மாதிரி நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் செலக்ட் ஆகிருக்கேன். நிறைய இடத்துக்கு நம்மளை சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணுற அளவு நான் வளர்ந்துருக்கேன். எல்லாம் உங்கள் சப்போர்ட் மட்டும்தான். பட் அந்த டைமில் தாண்டிட்டு நான் எனக்குள்ள ஸ்டாண்டர்டாக விஷயம் ஃபிக்ஸ் பண்ணது என்னன்னா, நம்ம இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்டா, நம்ம நல்லா வந்தால் நம்ம கூட இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு. இன்ன வரைக்கும் எல்டிஎஃப் இப்போதைக்கு இல்லை, ஒரு 3 months 4 months பேக்கில் உதவின்னு கேட்டு வந்தால் இருக்கிற காசு எடுத்து கொடுக்குறாள். நான் அது எல்லாமே உங்களுக்கு வித்தின் ப்ரூஃப்ஸோட போடுறேன். அது என்னன்னாங்க சொல்லாமல் வேண்டாமல் தெரியல, ஒரு யூடியூபர் நம்மளை போட்டு ரொம்ப ரோஸ்ட் பண்ணிருக்கிறாரு. சம்திங் அவர் யாருன்னா வேண்டாம் விடுங்க நல்லா இருந்துட்டு போகிறான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவனை மாதிரி எல்டிஎஃப் கிட்டத்தட்ட நம்ம சேனல் ஒரு 400 வீடியோஸ் போட்டிருக்காங்க சரிங்களா. அந்த 400 வீடியோஸில் ஒரு வீடியோ கூட நான் ப்ரமோஷன் பண்ணதே கிடையாது. எவ்வளோ பெட்டிங் ஆப்ஸ் எனக்கு காசு கொடுக்க ரெடியாக இருக்காங்க தெரியுங்களாங்க. கிட்டத்தட்ட இந்த ரைடோட பட்ஜெட்டை 450 தான். இந்த பட்ஜெட்டுக்கே நான் வெளியே காசு வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். வண்டி கூட கட்டில்லைங்க, என்னோட வண்டி கூட இல்லை, நானே ஓசு வண்டி வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஆசைப்பட்டு வாங்கின பைக் அப்படி கிடக்குது. எவ்வளோ கஷ்டத்தை மனதளவில் அவ்வளோ கஷ்டத்தை ஃபீல் பண்ணிருக்கிறேன். அதே மாதிரி ஹெல்மெட் கூட ஃப்ரெண்டோட ஹெல்மெட் தான், எல்லாமே ஓசியில் தான் இருக்கிறேன். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை கண்டிப்பாக மாறுங்க. அது சொல்லாமல் வேண்டாமான்னு தெரியல, முடிஞ்சாலும் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். வேறு எதுவுமே இல்லை டேஃப். ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் சொல்லி நம்மக்கிட்ட கேட்டு வந்தாங்க. அந்த குழந்தையோட ஆப்ரேஷனுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்கு. அது இல்லாமல் ஒரு சில குழந்தைகளுக்குலாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கேன். யூடியூப்லேருந்து சம்பாரித்த சொந்த காசை எடுத்து கொடுத்துருக்கேன். இது நான் சாப்பிட்ற சாப்பாட்டு மீது சத்தியமாக சொல்கிறேன், ஓகேவா. எல்லாமே வித்தின் ப்ரூஃப்ஸோட இருக்குது. ஒரு 1 வீக் போட்டு எல்டிஎஃப் எல்லாமே தாராளமாக ரிவீல் பண்ணுறேன். அதே மாதிரி என்னடா உதவி செஞ்சுட்டு சொல்லி காட்டுறான்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. உதவி செஞ்சுட்டு சொல்லி காட்டுற ஆளும் கிடையாது நான். விடுங்க நல்லா இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு. ஆனால் நான் எப்போ சொல்கிற விஷயம் தான், தர்மம் தலை காக்குங்க, அவ்வளோதான். இப்போதைக்கு கூட இந்த பைக் கூட என் பைக் கிடையாது. ஆனால் அந்தளவு நல்ல உணவு சம்பாரிச்சிட்டாங்க. இப்போ நான் பைக் கேட்டேன்னு ஒரு காரணத்துக்கு அப்புறம் வந்து பைக் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. பட் அதே அந்த விட நம்ம எவ்வளோ உழவுகளை சம்பாதிச்சிருக்கோம் எல்டிஎஃப். ரொம்ப 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 நன்றிங்க. அவங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. பேசணும்னு வச்சா நிறைய விஷயங்கள் பேசிட்டு போகலாம். அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோன்னு இங்கே ரொம்ப மனசு உடஞ்சிருவீங்க. அதனால ஜாலி பண்ணலாம் எல்டிஎஃப். அதே மாதிரி திருமூர்த்தி மலைக்கு 31 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டைம் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும் காட்டுதுன்னா 11:42 போய் ரீச் ஆகும் காட்டுதுங்க. ரொம்ப தூரம் முன்னாடி தான் சின்ன நம்ம பசங்களை காணும். கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது எல்டிஎஃப். நல்லா சில்னஸாக இருக்குது. பண்ணுவோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எல்டிஎஃப். கொஞ்சம் தூரம் முன்னாடி போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. கேமரா சரியான ப்ராப்ளம். வேறு எதுவும் மேலே இந்த கிளைமேட் வெயில் அடிச்சு ஊற்றுன்னு ஊற்றுறதுனால கேமரா பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வார்னிங் காட்டு ஆஃப் ஆயிடுச்சுங்க. எனக்கு வேறு பயமாகி போச்சு. கடவுள் புண்ணியத்தில் கேமரா ஒன்றுமே ஆகலை எல்டிஎஃப். அது நுனியாக எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்? 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. பறக்கலாம். அண்ட் பசங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே முன்னாடி போயிட்டாங்க. அவங்களை இப்போ ஓவர்டேக் பண்ண போகிறோம். அண்ட் பைபாஸ் பிடிச்சாச்சு எல்டிஎஃப். இன்னும் தட்ட ஆரம்பிக்கலாம். ஜாலி பண்ணுங்க ரோட்டை. வெயிட் பண்ணுங்க, நம்ம இப்படி திருப்பிடலாம். அப்படி திருப்ப முடியாத ஃபோனை. உங்களுக்கு வேலை அந்த ஸ்பீடா மீட்டர் வேறு காட்டணுங்க. அதனால தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே எல்டிஎஃப்.
டைம் என்ன ஆச்சுன்னா மணி 11:15 ஆச்சுங்க. நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி போயிட்டாங்க. உங்களை பிடிக்கிறதா போயிட்டு இருக்கோம். உங்களை பிடிக்கிறதுக்கு 4.4 கிலோமீட்டர் இருக்கு. எல்டிஎஃப் முடிச்சிடலாம். தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறது, தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே, வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறதே. 129 பாலத்துக்கு கீழே தான் போயிட்டு இருக்கிறோங்க. ஸோ பைக் பார்த்தீங்கன்னா 5வது கீரில் 130 வரைக்கும் ஏறிச்சு. ரோடு வேற லெவலில் இருக்குங்க, தட்டலாம். அப்புறம் லொக்கேஷனுக்கு போயிடலாம். எல்டிஎஃப்ஏ சின்ன சம்பவம் ஆகி போச்சு. அவங்க நம்மளோட நல்லா ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. மேலே போயிருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றி பார்த்துருக்கலாம். வாங்க பார்த்துக்கலாம். ஒரு வேளை அவங்க அந்த பாலம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்டிஎஃப். சார் அந்த ரோட்டில் வந்திருந்தால் டாப் அண்ட் செக் பண்ணியிருக்கலாம். ஆனால் பொறுமையாக போய்க்கணுங்க, ஏன்னா வண்டி வந்துருச்சுன்னா தலைவலியில் முடிஞ்சிடும். ஓகே கமான். வா வழி சூப்பராக இருக்குல்ல எல்டிஎஃப். இந்த மாதிரி தான் அங்கே பைக் ஓட்டணும். ரொம்ப கோபுரை வச்சுட்டு ரைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எல்டிஎஃப். எதனால் இவங்க பையன் ஃபோன் பேசிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வேறு எதுவுமே இல்லை எல்டிஎஃப். இந்த கோபுரம் ரொம்ப ஃபால்ட் பண்ணுது. என்ன ஆச்சுன்னாங்க, ஸோ கிளைமேட் ரொம்ப அதாவது வெயில் ரொம்ப அடித்து பிரிக்கிறதுனால கோபுராவே செத்துரும் போல் அந்தளவு இருக்குது. ஆக்சுவலாக கோபுரா பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல கேமரா தான். பேட்டரி நல்லா ஹீட் ஆனால் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் காட்டுங்க. மிச்சப்படி வேறு எதுவுமே இல்லை. அதேமாதிரி ஸ்பீடை ரொம்ப கொஞ்சம் கம்மியாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ 7.4 கிலோமீட்டர்ஸ் ஒரே ரோடு தாங்க. கொஞ்சம் மர நாளுக்கு வந்தாச்சுங்க. 22 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:54 போகணும் ரீச் ஆகுன்னு காட்டுதுங்க. ஆனால் எக்ஸாக்டாக மணி பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தண்ணி வந்துச்சுன்னா பரவாயில்ல. வா அப்புறம் திருமூர்த்தி மலை சைடு நல்லா தண்ணி வரும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இங்கே கொஞ்சம் தண்ணி வந்தாலே திருமூர்த்தி மலை சைடு வர ஆரம்பிச்சிடும். அண்ட் 6.7 கிலோமீட்டர் இந்த ஒரே ரோடு தாங்க. இப்போ என்ன ஆச்சுனாங்க, பசங்க ரொம்ப கோவத்தில் இருக்கானுங்க. அவங்களுக்கு முன்னாடி என்ன ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. பட் ஈவன் தான் இருந்தால் கூட நம்ம கோபுரம் கொஞ்சம் ஃபால்ட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட சி டைப் கேபிள் பெண்ட் ஆயிடுச்சுங்க. அதனால அப்படின்னு இழுத்து அந்த சி டைப் கேபிளில் பெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கோபுரில் சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு. ஆடியோலாம் கரெக்டாக கேட்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் பசங்க ஓவர்டேக் அடிச்சிட்டானுங்க. இப்போ அவங்கள நம்ம ஓவர்டேக் பண்ண போகிறோங்க. அதாவது ஓவர்டேக் பண்ணுறதா அழுத்திட்டு இப்போ பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் கோபுரோட மவுண்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனதுனால பயமாக இருக்கு, கீழே ஏதாவது விழுந்துருமோண்டு. இப்போ ஆக்சுவலிட்டி இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் இருந்தால் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு நல்லா காட்டியிருப்பேன். பட் அந்த ஆங்கிள் இருக்காதுங்க. விடுங்க, எல்லாம் பண்ணிடலாம், மாஸ் பண்ணிடலாம். அந்த லட்சமாக புறம்பலாமாங்க. அது நம்ம இந்த ஓட்டினா பைக் மைலேஜ் சுத்தமாக தராதுங்க. கொஞ்சம் பொறுமையாக ஓட்டிக்குவோம். ஆனால் அங்கேருந்து அமராவதி பார்த்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா திருமூர்த்தி மலைக்கும் அமராவதிக்கு ஒரே கிலோமீட்டர் தாங்க போட்டுருந்துச்சு. அங்கேருந்து அமராவதி ஏதாவது கம்மியாக கிலோமீட்டர் வந்துச்சுன்னா அங்கே போய்ட்டு அப்படியே சாப்பாடு மீன் குழம்பு மட்டும் தான் சாப்பிட்டு போயிடலாங்க. 4.4 கிலோமீட்டர் ஒரே ரோடு தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 3 எபிசோடாக போடுவோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி டொயின்னு போட்டு விட்ருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு நீ ரைட் பண்ணலாம், பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 டே ட்ரிப்பு அந்த மாதிரி பண்ணிடலாங்க. ஏன்னா நிறைய நான் பிளான் பண்ணி யோசிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் நிலமை மாறினதுக்கப்புறம் மாஸ் பண்ணலாம். எல்டிஎஃப் வியூவை பார்க்க ரெடியாக இருங்க. 3, 2, 1 பா வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ சூப்பராக இருக்குங்க அந்த சைடெல்லாம். அப்படியே நல்லா சென்டரில் மழையாக இருக்குது. அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா மேகமாக கவர் ஆகிருக்கு. இந்த வியூ பாயிண்ட் எங்கேயோ நம்ம ஒரு ரைடில் பார்த்துருக்கோங்க, எந்த ரைடுன்னு தெரியல. பட் சூப்பராக இருக்குது. இதே நம்ம சாயங்காலம் இல்லைன்னா அதிகாலை இந்த மாதிரி ரைட் பண்ணி இருந்தால் கிளைமேட்டு சூப்பராக இருந்திருக்கும். கரெக்டாக மணி 11:30 ஆச்சுங்க. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்ட்டிங்கன்னா 16 கிலோமீட்டருக்கு 1.3 கிலோமீட்டர் இதே ரோடு தாங்க. அதே மாதிரி காலையில் வந்திருந்தா இந்த மரம்லாம் நல்லா ஃபீல் பண்ணியிருக்கலாம். எனக்கு இந்த மரத்துக்கிட்ட ரைட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த கிராமத்து லைஃப் ஸ்டைல் ஒரு நாள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எல்டிஎஃப் இந்த கிராமத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதெல்லாம் பிளான் பண்ணலாங்க. வாவ் இப்போ உங்களுக்கு அந்த வியூ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குங்க. இதே காலையில் அந்த மிஸ்டாக இருக்க டைமில் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு இந்த ஹில் ஸ்டேஷனாக ரொம்ப பிடிக்கும். எதனாலனா கார்னருக்கு சூப்பராக பண்ணலாங்க, அது ஒரு ரீசன். அண்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எடுக்க சொல்லியிருக்குங்க.
பார்த்துட்டு இருந்திருப்பீங்க நம்புறேன். வீடியோ கொஞ்சம் நல்லாவே தான் இருந்திருக்கும். ஸோ நானும் கொஞ்சம் எடிட்டிங் ஸ்கில்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேங்க. வீடியோ இப்போ அண்ட் ஹோப்ஃபுல்லி வீடியோ எப்படி இருந்து மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் கேங்கில் எந்த மாதிரி இந்த மாதிரி அதே மாதிரி உங்கள் கேங்கில் எந்த பசங்க இந்த மாதிரி இருக்கான்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்க. சிந்த விடத்தனாக திடீர்னு முயற்சித்தன் மேற்க குளிதரும் முயற்சி திரும்பியாக முயற்சி என்மை புகுத்திவிடும். ஸோ திருக்குறள் எனக்குமே மறந்து அப்படி உங்களை சந்திக்கும் வேண்டிய போகிறது நான் உங்கள் விஷயம் அண்ட் ஸ்டே டு பை.